Hi guys, welcome back to my channel. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து ரெகுலராக முதல்ல வந்து குடிச்சிட்டு வந்தேங்க. கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் விட்டுட்டேன். இது கொய்யா இலை டீங்க. நம்ம வந்து கொஞ்சோண்டு நல்லா அலசிட்டு 10 இலை போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். இது க்ரீன் டீ மாதிரி தான் இருக்கும். அதோட இது டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் க்ரீன் டீ குடித்தது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டி நான் குடிக்க வேண்டியதான். முதல் முறையாக குடிச்சிங்கன்னா யாராச்சும் அது வந்து துவர்ப்பாக இருக்கும், குடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ரெகுலராக எடுத்து குடிக்கும்போது வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து நான் கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா டீ வச்சுருக்கேன். நான் வந்து இந்த டீ தான் வச்சுருக்கேன் குடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா நான் கையை வச்சு பார்த்தேன். வெதுப்பாக இருந்தது. குடிக்கிற அளவுக்கு டக்குன்னு குடிச்சிட்டேன் நான். இதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சமும் சேர்த்து வந்து நம்ம குடிக்கலாம். இது மறுநாள் வந்து நான் குடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் வந்து நான் சரி எலுமிச்சம் போட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் குடிச்சு பார்த்தேன். கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இதில் வந்து நம்ம கருஞ்சீரகமாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து ஒரு கொதியதுக்கப்புறமா குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சுகரும் கொஞ்சம் குறையும். எவ்வளோ பண்ணுறோம், இது பண்ணால் என்ன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்